சாஸ்திரமா மனசாட்சியா நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னா எதை ஃபாலோ பண்றது? பல நூற்றாண்டுகளா நம்ம பெரியவங்க சொன்ன சாஸ்திரத்தியா இல்ல எனக்கு இதுதான் சரின்னு சொல்ற நம்ம மனசாட்சியா? இது ரொம்ப நாளா இருக்கிற ஒரு குழப்பம். வாங்க இதுக்கு ஒரு தெளிவான பதில தேடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏதோ ஒரு ரூலை நீங்க பிரேக் பண்றீங்க. அப்போ உங்க மனசாட்சி என்ன சொல்லுது? ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு உங்களை குத்தி காட்டுதா? இல்ல பரவாயில்ல, இந்த சூழ்நிலைக்கு இதுதான் சரின்னு தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்குதா? இந்த கேள்விக்குள்ளதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட ஆணி வேற இருக்கு. இந்த ஒரு ஆழமான கேள்விக்கு நாம எங்கிருந்து பதில் தேட போறோம்னா காஞ்சி மகா சுவாமிகளோட தெய்வத்தின் குரல் தொகுப்புல இருந்து தான். வாங்க அவர் இதுக்கு என்ன ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுக்கறாருன்னு பார்க்கலாம். சரி, இப்ப மனசாட்சி சாஸ்திரம்னு பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல தர்மம்னா என்ன, அது எதுக்காக உருவாக்கப்பட்டது, அதோட உண்மையான ஆதாரம் என்ன, இதையெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும். தர்மம்னா என்னன்னா, அது எனக்கோ உங்களுக்கோ மட்டும் எழுதப்பட்ட ஒரு ரூல் புக்கு கிடையாது. அது ஒட்டுமொத்த உலகத்தோட நன்மைக்காக, இங்க இருக்கிற எல்லா உயிர்களோட நலனுக்காகவும் என்ன செய்யணுமோ அதுதான் தர்மம். இதை உருவாக்குனது யாரு? மகான்கள். இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். தர்ம சாஸ்திரங்களை எழுதின மகான்கள் அவங்களோட சொந்த விருப்பு வெறுப்பு ஒரு துளி கூட இல்லாம எல்லா உயிரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துல தான் அதை செஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு விஷயம் தர்மமா இல்லையான்னு எப்படிதான் முடிவு பண்றது? அதுக்குன்னு ஒரு 4 ஸ்டெப் கொண்ட ஒரு அதிகார வரிசை இருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தர்மத்தை முடிவு பண்ண ஆதாரம் நம்பர் 1 வேதம். அதுல பதில் இல்லையா, அப்போ 2வதா தர்மசாஸ்திரங்களை பார்க்கணும். அதுலயும் தெளிவு கிடைக்கலையா, 3வதா சுயநலமே இல்லாம வாழ்ந்த பெரியவங்க எப்படி நடந்துகிட்டாங்கன்னு பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் அப்புறம் 4வதா கடைசி இடத்துல வர்றதுதான் நம்ம மனசாட்சி. ஆனா இன்னைக்கு நடைமுறையில என்ன நடக்குது? நாம என்ன பண்றோம்? இந்த வரிசைய அப்படியே தலைகீழ மாத்திட்டோம். எல்லா குழப்பத்துக்கும் காரணமே இதுதான் சொல்றாரு பெரியவா. இது உண்மைதானே? நமக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா முதல்ல நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் கேட்குறோம். என் மனசுக்கு சரிப்பட்டா செய்வேன். சாஸ்திரம் வேதம் எல்லாம் ரொம்ப கடைசியா, அதுவும் தேவைப்பட்டா மட்டும்தான் நம்ம கவனத்துக்கே வருது. இந்த ஒப்பீட்ட பாருங்க, எவ்ளோ தெளிவா புரியுது. சாஸ்திரப்படி 4வது இடத்துல கடைசியா இருக்க வேண்டிய மனசாட்சி இன்னைக்கு முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. முதல் இடத்துல இருக்க வேண்டிய வேதம் கடைசி இடத்துக்கு போயிடுச்சு. இது ஒரு முழுமையான தலைகீழ் மாற்றம். அப்போ மனசாட்சியோட உண்மையான வேலை தான் என்ன, அது எதுக்கு தான் இருக்கு? இங்க தான் மகா சுவாமிகள் ஒரு அட்டகாசமான உவமையை சொல்றாரு. நம்ம மனசாட்சி ஒரு சாட்சியா இல்ல நீதிபதியா? அந்த பேர்லயே அதோட வேலை இருக்கு பாருங்க. மனசாட்சி, அதாவது மனதின் சாட்சி. அதுக்கு சாட்சி சொல்ல மட்டும்தான் தகுதி இருக்கே தவிர நீதிபதியா இருந்து தீர்ப்பு சொல்ல அதுக்கு தகுதி இல்ல. ஒரு சாட்சியோட வேலை என்ன? கோர்ட்ல ஒரு விட்னஸ் என்ன பண்ணுவாங்க? என்ன நடந்துச்சோ அதை அப்படியே உள்ளபடி சொல்லுவாங்க, அவ்வளோதான். அவங்க இது சரி இது தவறுன்னு தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு நீதிபதி, அதாவது ஜட்ஜு அப்படி இல்ல. அவர் எல்லா சாட்சியத்தையும் சட்டத்தையும் பார்த்து எது நியாயம் எது அநியாயம்னு தீர்மானிச்சு ஒரு தீர்ப்பை கொடுப்பாரு. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இங்கதான் விஷயமே இருக்கு. நீங்க என்ன செஞ்சீங்கங்கிற உண்மை உங்க மனசாட்சிக்கு அப்பட்டமா தெரியும். அதனால அது ஒரு பெர்ஃபெக்ட் சாட்சி. ஆனா அதே மனசாட்சிய நீங்க நீதிபதி சீட்ல உட்கார வச்சா என்ன ஆகும்? அது தர்மத்தின்படி தீர்ப்பு சொல்லாது. அதுக்கு பதிலா நீங்க செஞ்ச தப்பை எப்படியாவது நியாயப்படுத்தி உங்களுக்கு சாதகமா பேசி உங்களை காப்பாத்த தான் பார்க்கும். அப்போ மனசாட்சியோட பேச்சை எப்போதான் கேட்கணும்? வேதம் சாஸ்திரம் பெரியவங்களோட வழிகாட்டுதல்னு எதுவுமே கிடைக்காத ஒரு சூழ்நிலையில வேற வழியே இல்லைங்கிற பட்சத்துல கடைசி புகலிடமா மட்டும்தான் மனசாட்சியை கேட்கணும். அதுவும் எப்படி? ஒரு சாட்சியா மட்டும்தான். சோ இப்ப நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற முக்கியமான முடிவுகள்ல உங்க மனசாட்சியை ஒரு நேர்மையான சாட்சியா பயன்படுத்துறீங்களா, இல்ல உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்ற ஒரு நீதிபதியா மாத்தி வச்சிருக்கீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு ஒரு புதிய கோணத்தை காட்டியிருக்கும்னு நம்புறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த காணொலியை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.